இவ்வளோ நாள் நம்ம இந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஆனா, இது நம்ம இத நோட் பண்ணாம போயிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நம்ம எல்லாருமே போயிருப்போம். நம்ம எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒரு ஸ்டேஷன்ல பார்க்கும்போதும், அதோட நேம் போர்டு போட்டிருப்பாங்க. நேம் போர்டு எப்படி இருக்கும்னா, ஒரு எல்லோ கலர் பெயிண்ட்ல பிளாக் கலர்ல வந்து என்ன ஸ்டேஷனோ அது பேர வந்து எழுதியிருப்பாங்க. இப்ப தாம்பரம்னா, தாம்பரம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. சரி, ஓகே. ஆனா, இது ஏன் வந்து எல்லோ கலர்ல ஸ்பெசிஃபிக்கா எழுதுறாங்க? ஏன் பிளாக் கலர்ல அதோட வேர்டிங்ஸ எழுதுறாங்க? அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தம் இந்தியால எத்தனை ஸ்டேஷன் இருக்குன்னா 6349 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. வேர்ல்டுலயே 4த் பிளேஸ் நம்ம ரயில்வே நெட்வொர்க் தான். ஏசியால 2nd பிளேஸ் நம்ம ரயில்வே நெட்வொர்க் தான். சரி, இது இங்க மட்டும் தான் நீங்க எல்லோ கலர்ல அப்படின்னு காட்டினா, இந்தியா முழுக்கமாவே இந்த எல்லோ கலர் போர்டுல பிளாக் கலர் வேர்டிங்ஸ்லாம் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எல்லோ கலரு தூரமா இருந்து பார்த்தாலும் நல்ல ரிஃப்ளெக்டிங் பவர் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது இந்த பிளாக் கலர்ல வேர்டிங்ஸை வந்து அது தூரமா இருந்தாலும் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். இது மூலியமா ரயில்வே பைலட் என்ன பண்ணுவாங்கன்னா, தூரமா இருந்தே அந்த ஸ்டேஷன் போர்டை பார்த்துருவாங்க. ட்ரெயின் ஸ்பீடை தூரமா இருக்கும்போது குறைச்சு